எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு நலத்திட்டங்களை ஒரு கட்டமைப்பு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அதுலேயே மக்கள் நலனும் இருக்கு. ஒரு விமான நிலையம் வருதுன்னா விவசாயிகளுக்கு சொல்றது போய் இழப்பா இருந்தாலும் இன்னும் பல பொருளாதார பலன்கள் வருது. அது மறுக்க முடியுமா? நாங்கள் விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லலை, விளைநிலத்தை அழிக்க வேண்டாம் என்று தான் நம்ம சொல்ல. ஏற்கனவே மதுரை விமான நிலையம் ஒன்று இருக்கு, அதை நீங்க சர்வதேச விமான நிலையமா மாற்றுங்க. திருச்சியில விமான நிலையம் இருக்கு, கோயம்புத்தூர்ல விமான நிலையம் இருக்கு, மீனம்பாக்கத்துல விமான நிலையம் இருக்கு, அதையெல்லாம் விரிவுபடுத்துங்க. சர்வதேச விமான நிலையமாக மாற்றி மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி திட்டத்தை நீங்க கொண்டு போங்க. ஆனா ஏதோ இது திமுக தான் செஞ்சதுங்கிற மாதிரி திமுக அரசையே குற்றம் சொல்றாரு உங்க தலைவர். அது எப்படி? ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தானே நிலகத்தை கையகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அடாவடித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. யாரையுமே அங்க போய் பார்க்க முடியல சார். பத்திரிகையாளர்கள் போக முடியல, சமூக ஆர்வலர்கள் போக முடியல, அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் போக முடியல, தன்னார்வ அமைப்பை சார்ந்தவர்கள் அங்க இருக்கின்ற விவசாயிகளை பார்த்து உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறோம் என்று ஒரு ஆறுதலாக பேசுவது கூட இந்த அரசு விட மாட்டேன். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மூத்த தோழர் அவர்கள் சொன்னது போன்று இங்க அவசர நிலை கடைபிடிக்கப்பட்டிருக்கா? அவசர நிலை இருக்கா? ஏன் அந்த மக்களை பார்ப்பதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? அவசர நிலை இருந்தா எப்படி உங்க கட்சி தலைவர் அங்க வந்து பேச விடுவாங்க? ஏங்க எவ்வளவு நெருக்கடி தெரியுங்களாங்க, எவ்வளவு அடக்குமுறை தெரியுங்களாங்க. அவ்வளவு அடக்குமுறையை செய்துதான் நேற்று போய் எங்க தலைவர் அவர்கள் அங்க போய் சந்திச்சாங்க. அடக்குமுறை நீங்க அனுமதி கேட்டீங்க, அனுமதி நாங்க எங்க ஐயா கேட்டோம்? அனுமதி வந்து அம்பேத்கர் திடல்ல கேட்டோம். மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே நாங்க மக்களை சந்திக்க போறோம் என்று எங்க தலைவர் கேட்டாங்க. இவங்க எங்க கொடுத்தாங்க தெரியுமா? கல்யாண மண்டபத்துல கொடுக்குறாங்க. அங்கே கல்யாண நிகழ்ச்சியாக நடக்குது, நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் பார்ப்பது தாங்க ஒரு தலைமை பண்பு. எங்கள் தலைவர் அவர்கள் அவ்வளோ முறையிடுறாரு, ஏன்னா அங்கே தான் சந்திப்பேன். நைட்டு 12 மணி வரைக்கும் எங்களை அவ்வளோ இருட்டடிப்பு, அவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்து அவ்வளோ கட்டுப்பாடுகள் கொடுக்குறாங்க. இதே ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் இந்த காவல்துறை இப்படி கட்டுப்பாடு கொடுக்குமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்ப்பதுக்கு அலங்கநல்லூருக்கு போனாரு, அவருக்கு இப்படி தான் கட்டுப்பாடு விதித்தார்களா?